இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் சபரீஷ் நந்தா இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க இந்திரா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். ஒரு நாள் அவர் நல்லா குடிச்சிட்டு ஜீப்பில் போகும்போது போலீஸ் ஜீப்பை ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தார். அதனால் அவரை டெம்பரவரியாக சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. சஸ்பெண்ட் டைம் முடிஞ்சதுக்கப்புறமும் ரீஜாயினிங் ஆர்டர் கொடுக்காம இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால் அவர் இன்னும் குடிச்சிக்கிட்டே இருக்கார். இவங்க வீட்டில் இவரும் இவங்க ஒய்ஃபும் மட்டும்தான் தனியாக இருப்பாங்க. இவர் இப்படி குடிச்சே அவருக்கு ஒரு டைமுக்கு மேலே அவர் கண்ணு தெரியாமல் போயிடுது. என்னன்ட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, இது ஜெனட்டிக்ஸ்னால கூட இருக்கலாம், இல்லை ஒரு ஓவராக குடித்ததுனால கூட கண்ணு தெரியாமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இவருக்கு டெம்பரவரியாக கண்ணு தெரியாது, டோனருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இன்னொரு சைடில் ஒரு சீரியல் கில்லர் நிறைய தொடர் கொலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொன்று தொங்க விடும்போது அவங்க கையை துண்டாக வெட்டி வேற ஒரு இடத்துல வைக்கிறான். இந்த மாதிரி கொண்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஒய்ஃபை அதே பேட்டர்னில் கொலை பண்ணியிருந்தான். அதனால் ஹீரோ கொலை பண்ணது யார் அப்படின்னு தேடி போகிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்க தான் படத்தோட மொத்த கதையே. கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் வசந்த் ரவி, மெஹரின் இவங்க 2 பேரும் பேராக நடிச்சிருக்காங்க. அப்புறம் அனிகா சுரேந்தர் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் சுனில் தான் அந்த சீரியல் கில்லராக நடிச்சிருக்காரு. நடித்த எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு நடிச்சிருக்காங்கன்னெலாம் சொல்ல முடியாது, நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். இப்போ நான் சொன்னது வெறும் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கதை தான். செகண்ட் ஹாஃபில் ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த கேரக்டருக்கும் அனிகா சுரேந்தருக்கும் என்ன சம்மந்தம், அவங்க 2 பேருக்கும் ஹீரோக்கும் என்ன சம்மந்தம், இந்த கேரக்டர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ மொத்த படமாக பார்க்கும்போது 2 கதையை பார்த்து ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அப்புறம் அனிகா சுரேந்தருக்கு பேராக வந்தவர் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தார். இந்த மொத்த படத்துலையுமே அவரோட கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் படத்தில் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு ஒன்றுமே இல்லை. ஸோ நார்மல் க்ரைம் த்ரில்லர் படம் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. படத்தோட உண்மையான கதையவே செகண்ட் ஹாஃபில் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சுனிலோட கேரக்டர் வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க சொன்ன கதை பூரா வெறும் கவரப்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அந்த சீரியல் கில்லிங் கேஸை ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணலை. அந்த கில்லர் ஹீரோவுக்கு எந்த விதமான இம்பேக்டையும் கிரியேட் பண்ணலை. ஆனால் வெறும் கவரப்காக யூஸ் பண்ண கேரக்டருக்கு எதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியலை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான படம் தான். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.